எல்லாம் வல்ல இறைவனின் கருணையோடு 505 ஆல் நியூஸ் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் தியாகபாலா. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வேதங்கள்லையும் தந்திர சாஸ்திரங்கள்லையும் நம்ம விரும்பியவற்றை பெறக்கூடிய வழிகள் ஏதாவது உண்டா, அதற்கான தியான முறைகள், ஜெப முறைகள், மந்திர முறைகள் உண்டா அப்படின்னு சொன்னால் உண்டு, கண்டிப்பாக உண்டு. அது மாதிரியான பல வழிகள் இருக்குது. அதில் சிறந்த வழி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதுதான் சொல்கிறோம். அதாவது என்ன, எல்லாருக்கும் ஈஸியாக எல்லாரும் செய்யக்கூடியது தான். அந்த அந்த சிறந்த வழி அப்படின்னா என்னன்னா, சக்கர தியானங்கள்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பெரிய அளவில் தியானம் இருக்கணும். அது அது வேறு. அது குண்டலினி சக்தியை மேலேற்றி நம்ம ஒரு இறைநிலை அடையிறதுக்காக செய்யப்படக்கூடிய யோகம். அது குண்டலினி யோகம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஒரு முறையை மட்டும் நம்ம கையில் எடுத்துக்கிறோம். நம்ம விரும்பியவற்றை பெறக்கூடிய அதுக்காக மட்டும் ஒரு தியானம். அது எப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நெற்றி பொட்டு இருக்குல்ல, நெற்றி பொட்டுக்கிட்ட அந்த புருவ மத்தி, இந்த புருவ மத்தியை என்ன சொல்லுது அந்த யோக சாஸ்திரம் அப்படின்னு சொன்னால், ஆக்ஞா சக்கரம்னு சொல்லுது. ஆக்ஞான கட்டளையிடக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், தியான முறைகளில் குண்டலினி தியானம்னு பண்ணுவாங்க. அதில் சித்தர்கள், யோகிகள்லாம் குண்டலினி தியானத்தை பற்றி மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் நம்ம அந்த இதில் போனால் தான் நமக்கு புரியும். அதாவது எப்படின்னு சொன்னால், தன்னுடைய குண்டலினி சக்தி யோகத்தின் மூலமாக, சக்கர தியானத்தின் மூலமாக குண்டலினி சக்தியை சகஸ்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 1000 இதழ் கொண்ட சக்கரத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது அவங்க இறைநிலை அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி யோகிகள் சொல்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். நமக்கு தேவை ஒரே விஷயந்தான் அதில். அதாவது எப்படின்னு சொன்னால், சக்கரங்கள் 6 சக்கரங்கள் இருக்குது. சகஸ்ரத்தோட 7வது சகஸ்ரம் இறைநிலைன்னு சொல்லப்படுது. 7வது சக்கரம் அது. அதில் இந்த 6 சக்கரம் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம போனால் நல்லாயிருக்கும். அது மூலாதாரம். நம்ம மூலாதாரம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கீழே, அதாவது முதுகு தண்டுவடத்தின் அடிப்பகுதியில் உள்ளது மூலாதாரம். அடுத்து சுவாதிஷ்டானம், அடுத்து மணிப்பூரகம், அடுத்து அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, அப்புறம் சகஸ்ரம் மேலே. இந்த 6 சக்கரங்கள் அப்படின்னு சொல்லியும், சகஸ்ரம் அப்படிங்கிற இறைநிலை அப்படின்னு சொல்லியும் நமக்கு அந்த யோக சாஸ்திரங்கள் சொல்லுது. அந்த வகையில் இந்த ஆக்ஞா சக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது புருவ மத்தியில் இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரம். இந்த ஆக்ஞா என்ற சொல்லுக்கு சமஸ்கிருத சொல்லுக்கு தமிழில் கட்டளை என்று பொருள். இப்போ கட்டளை, இந்த சக்கரத்தில் சக்கர தியானத்தை பண்ணிவிட்டு, இந்த இடம் புருவ மத்தியை நம்ம தியானம் பண்ணிவிட்டு, எந்த எந்த ஒரு விஷயத்தை கட்டளை போன்று எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது நடந்துடும். இதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய ரகசியம். இப்போ இந்த இடத்த எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம முதல்ல பழகும் பொழுது எப்பொழுதுமே தியானங்கள்லாம் உடம்பு ரொம்ப சூடாகும். அதனால் நம்ம முத என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு 4 மணிக்கு காலையில் எந்திரிக்கணும். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிட்டு நீராடிட்டு குளிச்சுட்டு எல்லாம் காலை கடன்லாம் முடிச்சுட்டு, அடுத்து ஒரு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு உட்காருங்க. முத 5 நிமிஷத்துலேருந்து தொடங்குங்க. 5 நிமிஷத்துலேருந்து என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு இடத்துல உட்காருங்க. கீழே மேட்டை ஏதாவது விரிச்சுக்கிட்டு ஒரு விரிப்பு போட்டுட்டு அதில் உட்காருங்க. கிழக்கு பார்த்து உட்காருங்க. உட்காந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க, முதல்ல மூச்சை லேசாக கவனிங்க. சும்மா ஒரு நிமிஷம் மூச்சை கவனிச்சுட்டு அடுத்து ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த நெத்தி போட்டு புருவ மத்தி இருக்குல்ல, அந்த புருவ மத்திக்கு போங்க. புருவ மத்தியில் சிந்தனை செலுத்துங்க. அவ்வளோதான். நம்மளுடைய நினைப்பை, சிந்தனையை புருவ மத்தியில் செலுத்தணும். அதாவது மனம் அதை செலுத்த முடியாமல் தடுக்கும். 2வது ஒரு இடத்துக்கு நம்ம சிந்தனையை செலுத்தணும் அப்படிங்கும்போது நம்ம மனம் ஒத்துழைப்பே கொடுக்காது. முடியாதுங்கிறது மாதிரியே தோணும். ரொம்ப கஷ்டமாக தோணும். ஆனால் நம்ம மீண்டும் மீண்டும் அந்த இடத்துக்கு சிந்தனையை செலுத்தணும். சிந்தனை பல பக்கம் போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்துங்க. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அது நடந்துடும். இப்படி 5 நிமிஷத்தை முத நாள் 1 வாரம் 5 நிமிஷம் பண்ணுங்கள். 1 வாரத்திலேருந்து அங்கிட்டு ஒவ்வொரு நிமிடமாக கூட்டிக் கொண்டு வாங்கள். 5 நிமிஷத்துலேருந்து ஒவ்வொரு நிமிடமாக கூட்டிக்கிட்டு வந்தோம்னா, அப்படியே 48 நாள் இதை கூட்டிக்கிட்டே வாங்க. 48 நாள் அப்படிங்கிறது 48 நிமிஷம் ஏறிடும். மொத்தம் ஒரு 50 நிமிஷத்துக்கு வரும். 50 நிமிஷம், 52, 53 நிமிஷம் வரும். இப்போ ஒரு 50 நிமிஷம் உட்காந்து இதை நம்ம அந்த சிந்தனை இந்த இடத்துல எப்போ செலுத்த முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வர்றோமோ, அப்போ நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஒரு சங்கல்பமாக, அந்த சிந்தனையை செலுத்துறதுக்கு முன்னாடி ஒரு சங்கல்பம் போன்று,
இன்ன தேவை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதை விரும்புகிறோமோ அதை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல சிந்தனை செலுத்துறதுக்கு முன்னாடி என்ன விரும்புகிறோமோ அது ஒரு சங்கல்பம் மாதிரி எனக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய வியாபாரி ஆகணும், எனக்கு வந்து வியாபாரம் செழித்து ஓங்க வேண்டும், அல்லது எனக்கு நிறைய பணம் வரணும், இல்லைன்னா நான் ஒரு அரசியல் தலைவராகணும். நம்ம எதை விரும்புகிறோமோ அந்த விருப்பத்தை முதல்ல சங்கல்பமாக வச்சுட்டு அந்த இடத்துல சிந்தனையை செலுத்தினீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த விருப்பம் நிறைவேறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக நிறைவேறும். நம்ம அந்த பயிற்சியை கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு பழகணும். பழகிட்டோம்னா ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நினச்சது நடந்துட்டு அப்படின்னு சொன்னால் அப்புறம் நம்மளே ஆர்வம் கொண்டு நம்ம வந்து அதை பற்றி அந்த தியானத்தை பற்றி தெரிஞ்சிட்டோம், அது வந்து நடக்கும், இந்த தியானத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் பெற முடியும் அப்படின்னு நம்ம வந்து நம்ம மனசுக்கு தெரிஞ்சிட்டுனா நம்ம வந்து மீண்டும் மீண்டும் அதை வந்து முயற்சி செஞ்சு அதில் வந்து நம்ம பெரிய லெவலில் நம்ம போவோம். அதனால் வந்து இந்த தியானத்தை முறையாக செய்து பழகுங்கள். மிக அற்புதமான தியானம் இது. இது ஆக்ஞா தியானம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து சித்தர்கள்லாம் இதை பயன்படுத்தி தான் தான் விரும்பினவற்றை கிரகங்களுக்கே கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அதாவது வந்து கட்டளையிடக்கூடிய மையம் அது அந்த இடம். அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல முழு தியானம் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் கிரகங்களையே கட்டளையிட்டு நிறுத்தலாம். ஒரு மழை வருது அப்படின்னு சொன்னால் அந்த மழையை கூட நிறுத்தக்கூடிய ஒரு வல்லமை வந்து அந்த சக்கரத்துக்கு இருக்குது. அதனால் வந்து இதை சாதாரணமாக எடுத்துக்காமல் இதை வந்து நல்ல முயற்சி எடுத்து பழகுங்க. மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். இதிலேயே ஞானமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த யோக சாஸ்திரங்கள் சொல்லுது. பழகி வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.